கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் பல நூதன உபதேசங்களும் சடங்காச்சாரங்களும் பெருகிட்டு இருக்குது. மூட பழக்க வழக்கம்னு சொல்லக்கூடிய அளவு பல காரியங்கள், வேற்று மதத்துக்கு இணையான செயல்கள் இங்கேயும் உலாவிக்கிட்டு இருக்குது. 1000 ஸ்தோத்திர பலி புத்தகம் எங்கேயோ கேட்ட பேர் போல் இருக்குதா? இன்றைக்கி பல கிறிஸ்தவங்களுடைய கைகளில் வேத புத்தகத்துக்கு இணையாக தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களில் இதுவும் ஒன்று. மற்ற மதத்தை அவங்க பயன்படுத்தக்கூடிய நாமாவளி புத்தகங்கள் போல் பஸ்ஸில் போகும்போதோ இல்லை பொது இடத்துல ஓய்வு எடுக்கும்போதோ இப்போல்லாம் கிறிஸ்தவங்க இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் தான். முழு துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவர் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த துதியானது வேத புத்தகத்தை படிக்கிறது மூலயமா தேவனுடைய மகத்துவங்களை அறிஞ்சு நம்மளுடைய உள்ளத்துலேருந்து வரக்கூடிய அன்பும், அதுவும் இல்லாத தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்கக்கூடிய ரட்சிப்புக்காகவும் நன்றி சொல்லக்கூடிய துதியாக இருக்கணும். வசனத்தினால் வரக்கூடியது மட்டுமே தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த பழக்கம் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய விசுவாசிங்கக்கிட்டேயும் இருக்கிறது வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அதனால் இதை குறித்து இன்றைக்கி ஆழமாக நேரம் எடுத்து சிந்திப்போம். அஜினமோட்டோ அப்படின்றது ஒரு சுவை கூட்டக்கூடிய உப்பு. அதை சக்கரைன்னு சொல்லலாம். அஜினமோட்டோ அப்படின்றது நாம் நினைக்கிறது மாதிரி ஒரு கடல் உப்போடைய பெயர் கிடையாது. அது ஒரு கம்பெனியோட பேர். ஜப்பானில் 1917 வருஷம் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தினுடைய பெயர் தான் அந்த பொருளுக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த உப்போடைய பேர் மோனோசோடியம் குளுட்டமேட், அதாவது MSG அப்படின்னு ஆகும். இதை மருத்துவ உலகத்தில் ஸ்லோ கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சிவோவை தலைமையிடமாக கொண்டு கிகினே இக்கெடா அப்படின்றவரால் 1917 இந்த அஜினோமோட்டோ தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்போது கடல் படுகைகளில் வளரக்கூடிய ஒரு பூஞ்சை மற்றும் பாசி செடி, அதாவது சீவீட் வகைகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வகை உப்பு தான் மோனோசோடியம் ஆகும். முதல்ல அது தயாரிக்கப்பட்ட விதம் என்னமோ உயர்தரமானதாக தான் இருந்தது. ஆனால் 1917 அமெரிக்க நிறுவனத்தோட கைகோர்த்து வியாபார நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலையில் குளுட்டமேட் அப்படின்னக்கூடிய செயற்கை அமிலத்தையும் அந்த மோனோசோடியம் உப்போடு கலந்துட்டு வியாபாரத்தை அதிகப்படுத்தினாங்க. குளுட்டமேட் அப்படின்றது ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய காரியமாகும். ஒரு முறை சாப்பிட்டா மறுபடியும் சுவைக்க தூண்டக்கூடிய போதைப் பொருள் போன்றதொரு சுவையூக்கியாகும் அது. முதல்ல இந்த குளுட்டமேட்டை உபயோகித்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அப்படின்ற அஸ்பார்டமேவை தயாரித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதோடைய அபாயத்தை அறிஞ்சு அமெரிக்காவில் இதை தடை செஞ்சாங்க. ஆனால் அதோடைய மறுரூபந்தான் இந்த அஜினோமோட்டோ உப்பு. இன்றைய அவசர உலக சமையல் குறிப்புகளில் தவறாமல் இடம்பெறக்கூடிய இந்த அஜினோமோட்டோ உப்பை பயன்படுத்தாத நாடுகளே இல்லைன்னு சொல்லலாம். சாலையோர கடைகள் தொடங்கி மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் வர, சென்னையிலேருந்து நியூயார்க் வரன்னு எல்லா உணவகங்கள்லேயும் இதை ருசி கூட்ட பயன்படுத்தாதவங்களே இல்லை. முன்னாடியெல்லாம் சைனீஸ் வகை உணவகங்களில் தான் அஜினோமோட்டோ தூவப்படும் அப்படின்ற மாயை போய் தமிழகத்து ரசம் வரையும் இதை தூவ ஆரம்பிச்சிட்டாங்க. அது நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம்மளுடைய நாவை அந்த சுவைக்கு அடிமைப்படுத்துது. குறிப்பாக குழந்தைங்க. அவங்க சாப்பிடக்கூடிய பேக்கெட் சிப்ஸ், க்ரீம் பிஸ்கட், சாதாரண பிஸ்கட், நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் சூப், மசாலா ஐட்டங்கள், டின்னில் வரக்கூடிய மீன், சிக்கன், ரெடிமேட் சப்பாத்தி, பரோட்டா, சமோசா, பப்ஸ், சாஸ் வகைகள், சோயா பொருட்கள், சாக்லேட்கள், KFC, பீஸா, மேகி, அப்புறம் பல குளிர்பானங்கள்னு எல்லாத்துலேயுமே அஜினோமோட்டோ அப்படின்ற MSG ஸ்லோ கில்லர் உண்டு. குளுட்டோமேட் ரத்தத்தில் இன்சுலின் அளவை அதிகப்படுத்துறதுனால அதிகமான பசி எடுக்குது. உடல் எடை கூடுறதுனால தானாக இதய நோயும் இலவசமாக வருது. பிரியமானவர்களே, நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவில் பயன்படக்கூடிய இந்த அஜினோமோட்டோ போல தான் சுவை மிகுதியாக தெரியும் இந்த ஸ்தோத்திர பலி பழக்கம்.
சங்கீதம் 9:1 சங்கீதக்காரன் சொல்கிறது போல் முழு இருதயத்தோடும் நாம் தேவனை துதிக்கணும். இந்த உண்மையான துதியை தான் தேவன் விரும்புவாரே தவிர, இது போல் மந்திர புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய துதியை தேவன் நிச்சயமாக விரும்ப மாட்டார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்ட இந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு கள்ள தீர்க்கதரிசிகள் அர்த்தம் இல்லாமல் எப்பையும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு போதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம்னு நாம் தமிழில் மொழிபெயர்த்துள்ள வார்த்தைக்கு நன்றி அப்படின்னு படும். எங்கெல்லாம் தமிழ் வேதாகமத்தில் ஸ்தோத்திரம் அப்படின்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் தேங்க்ஸ்ன்ற வார்த்தை தான் ஆங்கில வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், யாராவது எப்பயாவது அர்த்தம் இல்லாமல் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி தான் கள்ள ஊழியர்கள் அறியாமையில் உள்ள விசுவாசிகளை இல்லை புதிய விசுவாசிகளை கோமாளிக்காரங்களாக ஆக்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செஞ்சுருக்கக்கூடிய அதிசயங்களை அற்புதங்களை எண்ணி நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதில் தப்பே இல்லை. ஆனால் இது போல் நாமாவளி புத்தகங்களை பயன்படுத்தாதீங்க. தேவனை துதிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொட்டும், பாடுகள் பிரச்சனைகள் பறந்தோடும் அப்படின்ற தவறான உபதேசங்களுடைய விளைவு தான் இந்த புத்தகங்களுடைய வருகைக்கு காரணம். கிறிஸ்தவங்க இந்த புத்தகங்களை படிக்கிறத பார்க்குற மற்றவங்க, ஓஹோ கிறிஸ்தவங்களுக்கும் இது போல் மந்திர புத்தகங்கள் இருக்கிறது போல், வேதத்தை தவிர நம்மளை போல் இது போல் புத்தகங்களையும் அவங்களும் படிக்கணும் போலன்னு அவங்களுக்கு என்ன தோணும். ரோமர் 12:1 உண்மையான ஆராதனைன்னா என்ன அப்படின்றத பவுல் சுட்டி காட்டுறாரு. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக ஆராதனை செய்ய விரும்பினா உங்களுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாக மாறட்டும். அனுதின வாழ்க்கையில் பரிசுத்தம் மலரட்டும். தேவன் தவறுன்னு சுட்டி காட்டுகிற காரியங்களை விட்டு மனம் திரும்புங்க. தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இது போன்ற புத்தகங்களை படித்து உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க. தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.